ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பரவி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம பைரவி இருந்துட்டு நடந்ததெல்லாம் நினச்சி ரொம்ப மனசு வருத்தத்தோட ரூமில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஆறுமுகம் வந்து, இங்கே பாரு பைரவி, உன்னோட மனசை புரிஞ்சுக்காம உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிரு பைரவி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு, இனிமே உன் முகத்தை கூட பார்க்க நான் விரும்பலை, முதல்ல இங்கேருந்து கிளம்பிடு. கண்டிப்பாக எப்போ இந்த வீட்டை விட்டு போகிறனோ அப்போ தான் என் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். முதல்ல எனக்கு டிவோர்ஸை கொடுத்து நான் இந்த வீட்டை விட்டு போகணும், முதல்ல எனக்கு டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு பைரவி, அது எந்த ஒரு ஜென்மத்திலையும் நடக்கவே நடக்காது. நீ தான் எனக்கு பொண்டாட்டி, நான் தான் உனக்கு புருஷனை அந்த கடவுளையே எழுதி வச்சுட்டாரு. அதுக்கப்புறமும் யாராலையும் மாற்ற முடியாது. இங்கே பாரு, நடந்ததெல்லாம் நினச்சி நீ வருத்தப்படாத. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சிரு. இங்கே பாரு, உன்னை எந்த காலத்துலேயும் நான் மன்னிக்கவே மாட்டேன். நீ நல்லா இருக்கணும், நீ விவசாயத்தில் நீ மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே வரணுன்றதுக்காக தான் உனக்கு இப்படி ஒரு யோசனையை கொடுத்தேன். ஆனால் இப்படி ஒரு யோசனையை கொடுத்ததுக்காக எனக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கணுமோ அவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துட்டேன். இனிமேலும் உன்னை நம்பணும் இல்லை, உனக்கு நான் யோசனை சொல்லுன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறாரு. இங்கே பாரு பைரவி, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், அதுக்காக என்னை இப்படியெல்லாம் பேசுவியா? இங்கே பாரு பைரவி, நீ இப்படியெல்லாம் பேசுகிறத நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது பைரவி, இப்படியெல்லாம் பேசாத பைரவி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு, அதாவது எனக்கு துரோகம் பண்ண அந்த சிந்து கூட என் மனசை புரிஞ்சுக்கிட்டு உன்னோட சின்னம்மா சொன்னது எல்லாமே மனசு ரொம்ப வலிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவள் சொன்னா. ஆனால் அது எதுவுமே கேட்காம உன்னோட அம்மா, நான் அவங்களுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், அவள் மன்னிப்பு கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு போகிறாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லைல்ல உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றிப்பீங்க அப்படி தானே? இங்கே பாரு, எப்படியாவது நான் இந்த வீட்டை விட்டு போகணும், முதல்ல எனக்கு விடுதலை கொடுத்து இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பெர்மிஷன் கொடு அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், இதை கேட்ட நம்ம சிந்து இருந்துட்டு, இங்கே பாரு பைரவி, நான் நடுவில் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இங்கே பாருங்க ஆறுமுகம் மச்சான், நீங்கள் பேசிக்கிட்ட போது நடுவில் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. இங்கே பாரு பைரவி, அந்த கடவுள் போட்ட முடிச்சு உங்கள் 2 பேருக்கும், அதனால் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழு பைரவி. அதாவது மகாத்தை தப்பு பண்ணதுக்கு ஆறுமுக மச்சா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு, நீ எனக்கு ஒரு நல்லது பண்ணிட்டன்றதுக்காக நீ பண்ணது எல்லாத்தையும் மன்னிச்சு ஏற்றுக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. எப்படி இப்படி மனசாட்சி இல்லாமல் பேசுகிற? இப்போ இங்கே இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்குன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. நீ மட்டும் நீ அந்த கல்யாண மண்டபத்திலிருந்து ஓடாமல் இருந்திருந்தனா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா? வந்திருக்கவே வந்திருக்காரு. எல்லாரோட வாழ்க்கையும் நிம்மதியாக இருந்திருக்கும். இப்போ பாரு, நான் யார்கிட்டயே ஏச்சு வாங்கிக்கிட்டு இருக்கிறதா நிலைமையாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஆறுமுகம் இருந்துட்டு, இங்கே பாரு பைரவி, நான் தான் மன்னிப்பு கேட்டுட்டல, திரும்ப எதுக்காக இந்த விஷயத்தையே பற்றி பேசிக்கிட்டே இருக்க? இங்கே பாரு, இனிமேல் இப்படி நடக்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாரு, உன்னால தான் எல்லா பிரச்சனையுமே வரதே, நீ என்ன பார்த்துக்கிறது? முதல்ல இங்கேருந்து கிளம்பிடு. உங்களை 2 பேரையும் பார்த்தாவே எனக்கு அருவருப்பாக இருக்குது, முதல்ல இங்கேருந்து போங்க, கொஞ்சம் என்னை தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பைரவி இருந்துட்டு தனியாக உட்காந்து தன்னோட வாழ்க்கையை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தன்னோட லட்சியம் கனவு எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்கவுங்க கிட்ட ஒவ்வொரு பேச்சு வாங்க வேண்டியது இருக்கே, இந்த வாழ்க்கை நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சிந்து இருந்துட்டு பைரவி கிட்ட தனியாக போய், இங்கே பாரு பைரவி, உன்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன்னு நீ தப்பாக நினச்சிக்காத. நீ மேலே கோவப்பட்டாலையும் படுவேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலையும் நீ என்னோட தங்கச்சின்றதுக்காக தான் சொல்கிறேன். யாராக இருந்தாலையும் தப்பாக பேசுனா அவங்கக்கிட்ட எதிர்த்து பேசு. நீ எதுக்காக நீ பொறுமையாக போகணும்? அன்னபூர்ணி அத்தைக்காக தானே நீ எல்லாம் பொறுமையாக போகிற. அன்னபூர்ணி அத்தைக்காக நீ பொறுமையாக போகணுன்ற அவசியமே கிடையாது. உன்னை தப்பாக பேசுகிறாங்களா, அவங்கக்கிட்ட நீ மன்னிப்பு கேட்க வையே. நான் உன்னோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன். நீ போய் அன்னபூர்ணி அத்தைக்கிட்ட பேசு சரியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. நம்ம பைரவிக்கும் அதுதான் சரின்னு படுது. பைரவி இருந்துட்டு, எப்படி அன்னபூர்ணி அத்தை இப்படிலாம் பேசலாம்? தப்பு பண்ணது யார்? மகாத்தை தானே என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். இப்போது இவங்க எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சிந்து இருந்துட்டு சிவா கிட்ட போயிட்டு, டாக்டரே, நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷனில் நடந்ததெல்லாம் ஒரு கம்ப்ளைண்டாக கொடுத்துட்டு வந்துடலாம் வா டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே அங்கே வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு, இங்கே பாருங்கள் சஞ்சய், நீங்கள் தான் எப்படியாவது ஆறுமுகத்துக்கு ஏதாவது காம்பன்சேஷன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம சஞ்சய் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சிவா, நீங்கள் கவலையப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் கவலையப்படாதீங்க
அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மாறனை சிவா முன்னாடி அடிக்கிற மாதிரியே அடித்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம சஞ்சய். அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிந்துவும் சிவாவும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு போகிற வழியில், இங்கே பாரு சிந்து, நீ மட்டும் இந்த விஷயத்த கண்டுபிடிக்கலனா ஆறுமுகத்தோட தோட்டத்தில் இருக்கிற எல்லா பையனும் கருகி போனதுக்கு பைரவி தான் காரணம். அந்த ஒன்றுத்துக்கும் உதவாத நிலத்துல இப்படி ஒரு பயிரை விளைக்க வச்சு இப்போ இவ்வளோ பெரிய நஷ்டத்தை உருவாக்கானது பைரவி தான் நினச்சி எல்லாருமே கோவத்தில் இருந்தாங்க. ஆனால் அது எதுவுமே இல்லைன்னு இப்போது நிரூபிச்சிட்ட இது சிந்து, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, இங்கே பாரு டாக்டரே, உன்னோட அம்மா என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. ஆனால் அப்போ நீ பார்த்துக்கிட்டு அமைதியாகவே நிற்கிற. உன்னால் எப்படி மனசு வருது இப்படி நிற்கிறதுக்கு? உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப கோவமாக வருது டாக்டரே. ஏன் டாக்டரே இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாயிடுறாரு. இங்கே பாரு டாக்டரே, உங்கள் வீட்டு விஷயத்தில் நல்லது பண்ணால் மட்டும் நீ எப்படி என்னை பாராட்டுற, அது மட்டும் இல்லாமல் உன் வீட்டுக்கு எதிராக ஏதாவது பண்ணாலையும் என்னை எப்படியெல்லாம் திட்டுற, அதே மாதிரி தானே எனக்கு எதிராக உன்னோட அம்மாவும் உன்னோட அன்னபூர்ணி பெரியம்மாவும் எப்படியெல்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ எப்படி அமைதியாக இருக்கிற? உனக்காக நான் என் உசிரியே கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். ஆனால் நீ அதை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் போகிறல்ல. கண்டிப்பாக என்னோட அன்பும் பாசமும் ஒரு நாள் உனக்கு கிடைக்காம போகும் பாரு. அப்போ தான் உனக்கு தெரியும் என்னோட அன்பும் என்னோட பாசமும் என்னோட அருமையும் உனக்கு அப்போ தான் புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு சிந்து, நானும் உன்னை இப்படியெல்லாம் கஷ்டப்பட சொன்னேன். இப்படியெல்லாம் கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்கல. நீ போயிடுந்தானே உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். இங்கே பாரு டாக்டரே, இது நாள் வரைக்கும் இங்கே இருக்கிறதுக்கு காரணம் நீ மட்டும் இல்லை, என் மனசில் இருக்கிற காதலும் தான். என் மனசில் இருக்கிற காதல் தான் இப்போ வரைக்கும் இங்கே இருக்க வச்சுக்கிட்டு இருக்க. அவங்கக்கிட்ட அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு கண்ணீரை சிந்தி இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேன்னா அதுக்கு காரணம் என்னோட காதல் மட்டும்தான். உன்னை நான் அவ்வளோ தூரம் விரும்புகிறேன். உன்னை விரும்பணும்னு நினச்சி நான் ரொம்ப அசிங்கப்படுறேன். உன்னை மாதிரி ஒருத்தனை எப்படி விரும்பினேன்னு நினச்சி எனக்கு அசிங்கமாக இருக்குது டாக்டரே. ஒவ்வொரு பொண்ணும் தான் புருஷன் தனக்கு சப்போர்ட் பண்ணணும், யாருக்கிட்டேயும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். ஆனால் நீ உன்னோட பெரியம்மா தான் முக்கியம்னு சொல்லிட்டு இப்படி என்ன கைவிட்டுட்டல, இனிமேல் என் கூட பேசவே பேசாத டாக்டர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சஞ்சய் இருந்துட்டு யாரு நம்ம மாறன் கிட்ட, எங்க பாரு மாறா, நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் பார்த்தியா, அவங்க 1 கோடி ரூபாய் நஷ்டம் ஆயிருக்கு. அதனால் நீ அதில் பாதியாச்சும் அவங்களுக்கு கொடுத்தாதான் அவங்க கண்டிப்பாக அமைதியாவாங்க. அதனால் 50 லட்ச ரூபாவை நீ ரெடி பண்ணி கொடுத்தே ஆகணும். இங்கே பாருங்கள் சார், இவ்வளோ பெரிய பணத்தை என்னால் எப்படி ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு மாறா, நீ அதுக்கு நீ தான் இதில் இன்வால்வ் ஆகிருக்கன்னு தெரியாமல் பண்ணியிருக்கணும். எல்லா ஆதாரமும் கரெக்டாக சிக்கிற மாதிரி நீ இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருந்தா வேறு என்ன பண்ண முடியும்? எல்லா ஆதாரமும் உன் மேலே கரெக்டாக இருக்குது. அதனால் இது எல்லாத்தையும் நீ பண்ணி தான் ஆகணும். நீ காம்பன்சேஷன் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பண்ண சொன்னதே மகாவும் அந்த எஸ்சிக்கும் தானே. அப்போது அவங்க 2 பேரும் தானே இது எல்லாம் கொடுக்கணும். கரெக்டு தான். அவங்க 2 பேரையும் நீ ஃபோன் பண்ணி வர வச்சு அவங்க 2 பேர்கிட்டையும் பேசலாம். நீ வர வை, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மகாவும் அதுக்கப்புறம் எஸ்ஐக்கையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்த உடனேயே சிவா சொன்னதெல்லாம் கேட்டு ரொம்பவே கோவமாக நம்ம மாறன்கிட்ட வந்து, இங்கே பாரு மாறா, எதுக்காக இவ்வளோ கேவலமான ஒரு ஐடியாவை பண்ணி இப்படி மாட்டிக்கிட்ட? ஏன் இப்படியெல்லாம் ஐடியா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள், பசங்க ஏதோ தெரியாமல் 2 பாட்டிலில் அங்கேயே போட்டுட்டு வந்திருக்காங்க. அதுக்காக நான் இப்படி தெரியாமல் எல்லா பிளானையும் சொதப்பி விட்டேன்னு ஆகிடுமா? அந்த 100 ஏக்கர் நிலத்தில் இருக்கிற பயிரும் எப்படி கருகி போச்சுன்னு பார்த்தீங்களா? இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே என்ன செய்ய சொன்னீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே சஞ்சய் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், எனக்கு முன்னாடியே தெரியும் இதை நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்கன்னு. இருந்தாலையும் உங்களை நான் அங்கேயே சும்மா விட்டுட்டு வந்திருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் அந்த வீட்டில் இருக்கிறதுனால தான். அது மட்டும் இல்லாமல் ஆறுமுகத்துக்கு எதிராக இருக்கிறதுனால தான். ஆனால் ஆறுமுகம் 1 கோடி ரூபாய் இப்போது நஷ்டமாயிருக்கு. அதனால் நீங்கள் 50 லட்ச ரூபாய் நீங்கள் நஷ்ட ஈடாக கொடுத்தா தான் அவங்க கொஞ்சமாவது அமைதியாவாங்க. அதனால் நீங்கள் 2 பேருமே சேர்ந்து 50 லட்ச ரூபாய் அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மகாவுக்கு நெஞ்சே வெடிச்சிருது. இங்கே பாருங்கள், 50 லட்ச ரூபாய்க்கு நான் எங்கே போவேன், என்ன பண்ணுவேன்? இங்கே பாருங்கள், 50 லட்ச ரூபாய் என்கிட்ட இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம சஞ்சய் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் மட்டும் 50 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலனா கண்டிப்பாக
நீங்களும் இதில் பட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி ஆண்டி கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மகாக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. இங்கே பாருங்கள், எப்படிங்க உங்களால் இப்படியெல்லாம் பேச முடியுது? இந்த விஷயம் மட்டும் அன்னபூர்ணிக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக எங்கள் 2 பேரையும் வீட்டை விட்டு துரத்திடுவா. அந்த வீட்டை விட்டால் எங்களுக்கு வேறு நாதியே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நாங்கள் இந்த வீட்டை விட்டு எங்கே போவோம்? எங்கேயும் எங்களால் போகவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே மாற இருந்துட்டு, இங்கே பாரு அசைக்கி, நீ சொன்னதுனால மட்டும்தான் நான் இதை பண்ணேன். உனக்காக தானே பண்ணேன். இப்போது நீ என்னை இப்படி கைவிட்டுட்டு போகிறே, உனக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா? இதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எசக்கி இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, இந்த விஷயத்தில் நம்ம மாட்டாமல் அன்னபூர்ணி அக்கா கிட்ட மாட்டாமல் இருக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் நம்மளை காட்டி கொடுக்காம இருக்க மாற. அதனால் நம்ம இதை பண்ணி தான் ஆகணும். எப்படியாவது ரெடி பண்ணி 50 லட்சத்தை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாறு இருந்துட்டு, இங்கே பாரு அசைக்கி, நான் பண்ண வேலைக்கும் இன்னும் எனக்கு கூலி கொடுக்கல. அதையும் சேர்த்து ஒரு 60 லட்சமாக எடுத்துகிட்டு வந்து கொடு. எனக்கு ஒரு 10 லட்சமோ, அதுக்கப்புறம் உன்னோட உன்னோட பையனுக்கு ஒரு 60 லட்சமோ 50 லட்சமோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே நம்ம எசக்கி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. என்ன எசக்கி, என்ன மாறா இப்படியெல்லாம் கேட்குற நீ? இங்கே பாரு எசக்கி, நான் உங்ககிட்ட கேட்டிருக்கதே கம்மி தான். ஒரு 30 லட்சமாக கேட்கலான்னு நினச்சேன். சரி, இப்போது நீங்கள் அவங்களுக்கும் காம்பன்சேஷன் கொடுக்கணும். அதனால் உங்களுக்கும் நிறைய செலவு இருக்குல்ல, அதனால தான் கொஞ்சம் கம்மியாக கேட்டிருக்கேன். நீ மட்டும் இதை கொடுக்கலான்னா கண்டிப்பாக நான் இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் இது எல்லாத்தையும் செய்ய சொன்னீங்க அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மகாவும் எசக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் தலை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது பைரவி இருந்துட்டு வராங்க. வந்த உடனே அன்னபூர்ணியை வெளியே கூப்பிட்றாங்க. அன்னபூர்ணியை வெளியே வந்து நம்ம மகா கிட்ட கேட்குறாங்க, மகா என்னம்மா, என்னாச்சு, ஏதோ பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குவோம். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைக்கா, சும்மா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பைரவி வந்துட்டு, இங்கே பாருங்கத்த, உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னு சொல்லவும், என்னம்மா பைரவி, இங்கே பாருங்கத்த, இந்த மகாத்தை எப்படியெல்லாம் என்னை பேசினாங்க, அதுக்கு இப்போ வரைக்குமே என்னால் காது கொடுத்து கேட்கவே முடியல. எவ்வளோ அசிங்கப்படுத்தி என்னை கேட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் இவங்களை என்னால் மன்னிக்கவே முடியாது. எப்படியாவது நீங்கள் இவங்களை என்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கணும். இவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் நான் இந்த வீட்டில் இருப்பேன். இல்லைனா இந்த வீட்டை விட்டு போகிறேன். எனக்கு இந்த வீட்டில் மரியாதை இல்லாத போது நான் எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும்? நான் கிளம்புறத அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பைரவி, காலையில் அதாவது மகாக்காக தானே நானும் மன்னிப்பு கேட்டேன். இங்கே பாருங்கத்த, நீங்கள் எந்த ஒரு தப்புமே பண்ணலையே. இவங்க தானே அவசரத்தில் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோன்னு தெரியாமல் வாய விட்டாங்க. அதுவும் என் குடும்பத்தை பற்றியெல்லாம் எப்படியெல்லாம் பேசினாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். முதல்ல இவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் இவங்களை நான் சும்மா விடுவேன். முதல்ல மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அக்காலும் தங்கச்சியும் ஒன்று சேர்ந்துட்டிங்களா? அக்கா பேச்சை கேட்டுட்டு இப்படி ஆடிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே இங்கே பாருங்க அத்தை, இப்போ கூட என்னை அசிங்கப்படுத்துகிற மாதிரி எப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்களா? இப்படிப்பட்டவங்களை நான் எதுக்காக மன்னிக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் எப்படியாவது அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சாதான் கண்டிப்பாக நான் இந்த வீட்டில் இருக்கனே தவிர, இல்லைனா இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன். நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போயிட்டு பேக்கில் பேக் பண்ணுறாங்க. பேக் பண்ண உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு அதாவது பைரவி கிட்ட போயிட்டு, இங்கே பாரு பைரவி, என்னதான் இருந்தாலையும் அவள் உன்னோட அத்தை தானே. அத்தை ஏதோ கோவத்தில் 4 வார்த்தை பேசிட்டுன்றதுக்காக நீ அதையே நினச்சிக்கிட்டு இருப்பியா? அதை விட்டுதல்ல பைரவி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, கோவத்தில் பேசுறது வேற, அதாவது சந்தர்ப்பம் வந்துருச்சு. இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம எல்லாத்தையும் கேட்டுடலாம் அப்படின்ற நினச்சி கேட்கறது வேற. ரெண்டாவதாக நான் சொன்னேன் பார்த்தியா, அதுதான் மகாத்தை. அதை நினச்சி தான் என்கிட்ட இப்படியெல்லாம் பேசுனாங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் மட்டும் மன்னிப்பு இல்லைனா கண்டிப்பாக நான் எங்கள் வீட்டுக்கு போகவே தீருவேன். மரியாதை இல்லாத இடத்துல இருக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. சுயமரியாதைன்றது எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த மரியாதையை இழந்துட்டு உங்ககிட்ட இப்படி கை கடி நிற்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. நான் கிளம்புறத அப்படின்னு சொல்லிட்டு பேகை தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வேற வழியே தெரியாமல் அன்னபூர்ணி இருந்துட்டு மகா கிட்ட போயிட்டு, இங்கே பாரு மகா, நீ பண்ணதெல்லாம் தப்பு. அவசரப்பட்டு பைரவி மேலே இப்படியெல்லாம் பழி சொன்னதும் அவங்க குடும்பத்தை வச்சு நீ பேசுனதும் ரொம்ப பெரிய தப்பு. முதல்ல போய் அவகிட்ட மன்னிப்பு கேளு. என்னக்கா
அவள் தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் இப்படி என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களே, நீங்கள் இப்படி பேசுறது தப்புன்னு உங்களுக்கு தோணலையாக்கா, ஏங்க இப்படி என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம அன்னப்பொண்ணு இருந்துட்டு, இங்கே பாரு மகா, நீ பண்ணது தப்பு தானே, முதல்ல போய் அவகிட்ட மன்னிப்பு கேளு, நீ மன்னிப்பு கேட்கலனா பைரவி இந்த வீட்டை விட்டு போய்கிட்டே இருப்பா, முதல்ல அவகிட்ட போய் மன்னிப்பு கேளு பைரவி அப்படின்னு சரி மகா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காவும், நம்ம மகாக்கு வேற வழியே தெரியாம இங்கே பாருங்கக்கா, அந்த சிந்து பேச்சை கேட்டுக்கிட்டு இப்போ பைரவியும் ஆட ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் பாருங்க இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த சிந்து மாதிரியே தான் பைரவியும் ஏதோ ஒரு பெரிய தப்பை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கா. அது மட்டும் வெளியே வந்துச்சுன்னா கண்டிப்பா அவளை நீங்க மன்னிக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பைரவி இருந்துட்டு ரொம்ப கோவமா, இங்கே பாருங்க திரும்ப திரும்ப என்னை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை. இங்கே பாருங்கத்த, இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவ்வளோதான் இவங்களுக்கு இனிமே நிரந்தரமாக இந்த வீட்டை விட்டு நான் போகிற மாதிரி இருக்கும். பார்த்துக்கோங்க, இவங்க என்கிட்ட எந்த ஒரு பேச்சையுமே பேசக்கூடாது, இவங்க என்னை பற்றி எதுவுமே பேசக்கூடாது அத்தை அப்படின்னு சொல்லவும், என்னம்மா நான் உன்னோட மாமியார்மா, மாமியார்னா அப்படி இப்படி பேச தான் செய்வாங்க, அதுக்காக இப்படிலாம் பேசுவியா? இங்கே பாருங்க மாமியார்னா என்ன வேணாலும் பேசலாம் அர்த்தம் கிடையாது, அதுக்காக நீங்க என்ன பேசினாலும் நான் கேட்டுக்கிட்டு இருந்துருவன் மட்டும் நினைக்கவே நினைக்காதுங்க, வேற மருமக கிட்ட போய் வச்சுக்கோங்க, என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனேயே என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம மகா இருந்துட்டு அன்னப்பொண்ணு கிட்ட, இங்க பாருங்கக்கா நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, பைரவி இப்படி பேசிக்கிட்டே போறா, நீங்க எதுக்காகக்கா அமைதியாவே இருக்கீங்க, இவளை என்னன்னு கேளுங்க, இவளை என்னன்னு கேட்டாதான் அவளுக்கு கொஞ்சம் அது பயம் வரும், இந்த மாதிரி பயம் இல்லாம என்கிட்ட எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம பைரவி இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாருங்க அத்தை, இனிமேலும் இங்கே நான் மன்னிப்புக்காக இங்கே காலில் விழணுன்ற அவசியம் கிடையாது, நான் கிளம்புறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வாசல் வரைக்கும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அன்னப்பொண்ணு இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாரு மகா, உன்கிட்ட சொன்னா இல்லையா போய் அவகிட்ட மன்னிப்பு கேளுன்னு, எதுக்காக மகா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா வேறு வழியே தெரியாமல் போய், இங்கே பாரு நான் பண்ணதுக்கெல்லாம் மன்னிச்சிரு, நான் தெரியாமல் ஏதோ பேசிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் இனிமேல் ஏதாச்சும் பேசுனீங்க அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை, அப்புறம் நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகிற மாதிரி இருக்கும், அடுத்த தடவைலாம் நான் இந்த வீட்டை விட்டு போகணும்னாலாம் நினச்சி பார்க்காதீங்க, உங்களை வீட்டை விட்டு அனுப்பி வச்சிருவேன், இந்த மாதிரி மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்தாமல் காயப்படுத்தாமல் எப்படி பேசுறது எப்படி நடந்துக்கிறதுன்னு கொஞ்சம் கற்றுக்கோங்க, இப்படி இவ்வளோ வயசாகியும் இப்போது நான் உங்களுக்கு புத்தி பந்தி சொல்கிற மாதிரி நடந்துக்காதீங்க, உங்களுக்கு கேவலமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாவை அசிங்கப்படுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அன்னப்பூர்ணி இருந்துட்டு, சரி பைரவி இனிமே மகா இந்த மாதிரியெல்லாம் தப்பு பண்ண மாட்டா, நீ அவளை மன்னிச்சிடு, இங்கே பாரு மகா, இனிமே என்ன ஏதுன்னு தெரியாமல் இப்படி யாரையும் மனசை நோக்கிற மாதிரி பேசக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பைரவி மனசு நிம்மதியோடு போய் உக்காடுறாங்க. போன உடனே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, இங்கே பாரு பைரவி, எதுக்காக அம்மா கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன், அம்மா கிட்ட நீ இப்படி நடந்து பண்ணு நான் நினச்சி கூட பார்க்கல பைரவி, ஏன் பைரவி இப்படியெல்லாம் நடந்துக்கிற நீ, இங்கே பாரு என் இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டே அப்போவே போயிருப்பாங்க, ஏதோ நானாக இருக்க போய் இந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், இங்கே பாரு திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருந்தேன்னா அவ்வளோதான், உனக்கு முதல்ல இங்கேருந்து கிளம்பு, உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக வருது, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம பைரவி வந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிந்து வந்துட்டு தன்னோட வாழ்க்கையை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அப்படியே ஒரு சில மணி நேரம் போகுது. அந்த நேரம் பார்த்து நம்ம பைரவி வராங்க. வந்த உடனே நம்ம சிந்து மயங்கி கிடக்கிறத பார்த்த பைரவி இருந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியில், சிந்து சிந்து என்னாச்சு சிந்து, சிந்து ஏந்திரி சிந்து அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஆனால் எதுக்குமே ரியாக்ஷன் பண்ணாமல் அப்படியே அமைதியாக படுத்துக்கிட்டே இருக்கவும், இதை பயந்துக்கிட்டே போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம சிந்துவோட மூஞ்சியில் தெளிச்சு விடுறாங்க. அப்பயும் நம்ம சிந்து எந்திரிக்காமல் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு தோட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஆறுமுகம் ஆறுமுகம் இங்கே வா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆறுமுகமும் வந்துடுறாரு. வந்த உடனேயே என்ன பைரவி என்னாச்சு, இங்கே பாரு ஆறுமுகம், சிந்துவோ மயங்கி கிடக்குறா, யாருமே கண்டுக்காமல் எவ்வளோ நேரம் இப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, முதல்ல இவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்துவை அப்படியே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே நம்ம சிந்துவை அட்மிட்டும் பண்ணிடுறாங்க. அட்மிட் பண்ணி என்ன ஏதுன்னு டாக்டரை செக் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பைரவி இருந்துட்டு ரொம்பவே பதட்டமாக அங்குக்கும் இங்குக்கும் நடந்துக்கிட்டே இருக்கவும், நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, என்ன பைரவி என்ன அக்கா மேலே இவ்வளோ பாசம் இருந்து எதுக்காக அக்கா மேலே இருக்கிற பாசத்தை நீ மறைக்கிற, எதுக்காக இவ்வளோ
இவ்வளோ இவ்வளோ ஈகோ உனக்கு? உன்னோட ஈகோலாம் தள்ளி விட்டுட்டு உன் அக்கா கிட்ட நீ போய் பேசலாம்ல. இங்கே பாரு, நீ எனக்கு புத்திமதி சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றது எனக்கு தெரியும். இந்த மாதிரிலாம் என்கிட்ட வந்து பேசுகிற வேலைலாம் வச்சுக்காத. என்னோட அக்காவை நீ ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துனதுக்கு ரொம்ப நன்றி. அவ்வளோதான் உனக்கு என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாரு பைரவி, உன்கிட்ட நன்றி சொல்கிறதுக்காகலாம் நான் இதை பண்ணலை. என்னதான் இருந்தாலையும் சிவாவோட ஒய்ஃப் அவங்க, அதனால தான் இது எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம பைரவி இருந்துட்டு ரொம்பவே பதறி போய், டாக்டர் என்னாச்சு டாக்டர் சிந்துக்கு, இப்போ எப்படி இருக்காங்க, எதனால் இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனேயே நம்ம டாக்டர் வந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, சிந்து அவங்க 2 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அதனால தான் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க. அதை யாருமே சில மணி நேரம் பார்க்காம இருந்திருக்கீங்க. அவங்க ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், அவங்க இனிமேல் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் தான் அவங்கள பார்த்துக்கணும், சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சிந்துக்கு சிந்து இப்படி, அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஆறுமுகம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க, உண்மையாக சிந்து மாசமாக இருக்காங்களா? நீங்கள் சொல்கிறத என்னால் நம்பவே முடியல டாக்டர் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணாலையும் அவங்களும் இதை தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு மயக்கமெல்லாம் தெளிகிறதுக்கும் அவங்கள டீஹைட்ரேஷன்லேருந்து வெளியே கொண்டு வரதுக்கும் நான் மெடிசன்ஸ் ட்ரிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க உடம்புக்குள்ளே போயிட்டு அவங்க கான்ஷியஸ்க்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நான் உங்களை போய் பார்க்க சொல்கிறேன். ஒரு சில மணி நேரம் இங்கே அப்சர்வேஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு சிந்து கிட்ட பைரவி கிட்ட, என்ன பைரவி, சிந்து மாசமாக இருக்காங்களாம், எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இதை மட்டும் அம்மா கேட்டாங்கன்னா அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம பைரவி பைரவி இருந்துட்டு, இங்கே பாரு, முட்டாள்தனமாக பேசாத. இந்த நிலமையில இவன் மாசமாக இருக்கான்னு அன்னபூர்ணி பெரியம்மா, அதாவது அன்னபூர்ணி அத்தைக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவங்க ரொம்ப கோவம் தான் படுவாங்க. எப்படி என் பையன் என்னோட பேச்சை மீறி எப்படி அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் தான் படுவாங்களே தவிர அவங்க சந்தோஷமெல்லாம் படமாட்டாங்க. எப்படி உன் அம்மா கூட இத்தனை வருஷமாக நான் இருக்க தானே, ஆனால் நீ எதுவுமே புரிஞ்சுக்காமல் இப்படிலாம் இருக்க, இந்த குழந்தைய எப்படியாவது அபார்ஷன் பண்ணிடணும் அப்படின்னு நம்ம சிந்து, அதாவது பைரவி சொல்லவும், இதை கேட்ட உடனே ஆறுமுகத்துக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாரு பைரவி, ரொம்ப 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 கேவலமான எண்ணத்தோடு பேசுகிறேனே. இங்கே பாரு, என்ன பிரச்சனை வந்தாலையும் என்ன நடந்தாலையும் இந்த குழந்தை வளரதான் செய்யும். நான் சிவாக்கு கால் பண்ணி சொல்கிறேன். இனிமேலும் இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணுறதை பற்றி நீ வாய் திறந்த அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆறுமுகம் இருந்துட்டு நம்ம சிவாவுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ண உடனே சிவாவும் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு ஆறுமுகம், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு சிவா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். சிந்துவும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டு இருந்தாங்க வீட்டில். நான் பைரவியும் நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். என்னாச்சு இப்போது சிந்து எப்படி இருக்கா, நல்லா இருக்கால அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு சிவா, சிந்து 2 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களாம். அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா. அந்த விஷயத்த சொல்கிறதுக்காக தான் உனக்கு கால் பண்ணேன். கங்க்ராச்சுலேஷன், நீ அப்பா ஆக போகிற அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட சிவாவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. எப்படி இதெல்லாம் நடந்துச்சு, எனக்கும் அவளுக்கும் இடையிலே எதுவுமே நடக்கலையே, அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிவா இருந்துட்டு ரொம்பவே ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலையும் ஒரு பக்கம் எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு நினச்சி அப்படியே குழம்பி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிந்து அதாவது கான்ஷியஸ்க்கு வந்துட்டாங்க அப்படின்னு டாக்டர் சொல்லவும், டாக்டர் சொன்ன உடனே அதாவது பைரவியும் ஆறுமுகமும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே நம்ம பைரவி இருந்துட்டு சிந்து கிட்ட, இங்கே பாரு சிந்து, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போ ஓகே பைரவி, இங்கே பாரு பைரவி, எனக்காக என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்க, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. இந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அளவே கிடையாது. நீ என்ன தான் என் மேலே கோபமாக இருந்தாலையும் உன் ஆள் மனசில் என் மேலே பாசம் இருக்குல்ல. இங்கே பாரு, உன்னை மாதிரி யார் இருந்தாலையும் நான் கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன். உன்னை மாதிரி மனசாட்சி இல்லாமல் சுயநலமாக யோசிக்கிறவ கிடையாது நான். அதனால் இந்த மாதிரி உன் மனசில் இருக்கிறதெல்லாம் பேசிக்கிட்டு என்னை இரிட்டேட் பண்ணாத. நீ இந்த நிலமையில இருக்கிறத பார்த்துட்டு ஒரு உதவி பண்ணணுமேன்றதுக்காக தான் நான் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்து சேர்த்தனே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை அப்படின்னு கஷ்டப்படுத்துகிற மாதிரியே பேசுவோம். இதை கேட்ட ஆறுமுகம் வந்துட்டு, இங்கே பாரு பைரவி, நீ கொஞ்ச நேரம் பேசாமல் இரு. என்னதான் நீ அதாவது உன் அக்கா மேலே பாசம் உள்ளுக்குள்ளே வச்சுருந்தாலையும் அதை வெளியே காட்ட மாட்டேல்ல, எப்படி மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுகிற, நீ பேசவே பேசாத. இங்கே பாரு சிந்து, உனக்கு என்னாச்சுன்னு டாக்டர் உன்கிட்ட சொன்னாங்களா? இல்லை மச்சான், என்கிட்ட எதுவுமே சொல்லலை.
அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சிந்து, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சிந்து இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. என்ன மச்சான் சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை தானே? நீங்கள் ஒன்றும் சும்மா சொல்லலையே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம அதாவது ஆறுமுகம் இருந்துட்டு, இங்கே பாரு சிந்து, நீ உண்மையாகவே மாசமாக தான் இருக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிந்து பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் சிந்து வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போன உடனே ஆறுமுகம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம சிந்து மாசமாக இருக்கிற விஷயத்த சொல்கிறாங்க. சொன்ன உடனே அன்னபூர்ணி, மகா, எசக்கின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு நம்ம சிந்துவை இப்போது ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.